ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 31 எபிசோடுக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் ருயி கிட்ட கவோ வந்துட்டு நான் ஒரே ஒரு தடவை லாஸ்ட்டாக அரசரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க, இப்போ வந்துட்டு ருயியோட பிளானுமே அதுதான். அவள் வந்துட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு அரசர்கிட்ட சொல்லணும் தான் அவளும் ஆசைப்படுறா. ஸோ அதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கா. இப்போ கவோவுக்கு வந்துட்டு ரொம்பவே உடம்பு சரியில்லை, கிட்டத்தட்ட உட்கார்றதுக்கு கூட முடியலை. ஆனாலுமே வந்துட்டு அரசரை லாஸ்ட்டாக பார்க்க போகிறதுனால கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டுட்டு ரொம்பவுமே வந்துட்டு உட்கார முடியாமல் தான் உட்காந்துட்ருக்கா. பக்கத்தில் இருக்க சர்வன்ட் கிட்ட வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு அரசர் இன்னும் ஏன் வரல அப்படின்ற மாதிரி டவுட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, ஆல்ரெடி சர்வெண்ட்லேயும் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, கண்டிப்பாக அரசர் வருவார், நீங்கள் திரும்ப திரும்ப இதை கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவள் வந்துட்டு கவோ வந்துட்டு ஒரி பண்ணுறதா அவளுமே விருப்பப்படல. கவோ மேலே அவளுக்குமே கொஞ்சம் பாசம் அதிகமாக தான் இருக்கும். கவோ பார்க்குறதுக்காக இப்போ உள்ளே வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அரசர் வந்தாலே எப்போவுமே வந்துட்டு விஷ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அவள் விஷ் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நீ வந்துட்டு இதெல்லாம் பண்ண வேண்டாம், சீக்கிரம் எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ரெண்டு பேருமே பேசுகிறதுக்காக உட்காந்ததுக்கப்புறம் மோக்ஷின் நீ கொஞ்சம் வெளியே இரு, நானும் அரசரும் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை அனுப்பி வச்சிடுறா. அவள் போனதுக்கப்புறம், அரசரை நீங்கள் ஃபேமிலி விருந்து லாஸ்ட்டாக வச்சதுலேருந்து என்னைய பார்க்க வந்து 3 வருஷம் 10 மாதம் ஆகுது. என்னோட அழகும் கூட இப்போ வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லாதனால போயிடுச்சு. இந்த நிலமையில் நான் உங்களை பார்க்குறது எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்னோடய உயிர் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறதில்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு தடவை உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி உனக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லை, அப்புறம் எதுக்காக வந்துட்டு இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இது வந்துட்டு நான் நோபல் கன்சர்ட்டாக வந்துட்டு ப்ரொமோட் ஆகும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அரசர் நீ எவ்வளோ லவ் பண்ணீங்கன்றதை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக தான் இதை போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸில் தான் நான் அவங்க கூட பேசணும்னு ஆசைப்பட்றேன் லாஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ பேசுகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் வந்து பேசியே ஆகணும். ஒரு குழந்தை வந்து தன்னோட அப்பாவுக்கு வந்து உண்மையாக இருக்கணும், ஒரு சர்வெண்ட் வந்துட்டு தன்னோட முதலாளிக்கு உண்மையாக இருக்கணும், ஒரு ஒய்ஃப் வந்து தன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு நேர்மையாக இருக்கணும். இந்த மாதிரி நீ எல்லாத்தையும் பண்ணியிருக்கியான்னு ஹானஸ்ட்டாக கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு பின்னாடி நீ வந்துட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கே கட் பண்ணி ராணியை தான் காமிக்கிறாங்க. சுலியன் கிட்ட என்ன கேட்டுட்ருக்கானா, உண்மையாகவே அரசர் வந்துட்டு கவோவை பார்க்க போயிருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் வந்துட்டு அவங்க லாஸ்ட் நாட்களில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அந்த பான்னஸ்க்காக வந்துட்டு பார்க்க போயிருப்பார், இவ்வளோ நாள் வந்துட்டு அவங்க சர்வ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ வந்து கவோ ஏதாவது உளறிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக அவள் எதுவும் வளர மாட்டா. அப்படி அவள் வளர்னா வந்துட்டு அவளோட இனத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு நல்லதும் அரசர்கிட்டேருந்து கிடைக்காதுன்னு அவளுக்கு தெரியும்ல, அதை கண்டிப்பாக பண்ண மாட்டா. அது மட்டும் இல்லாமல் அவளே அப்படி வளர்னாலும் அரசர் அதை நம்ப மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ராணி அதை கேட்டு வந்துட்டு காமாகிற மாதிரி இல்லை, ரொம்பவுமே டென்ஷனாக தான் இருக்கா. இப்போ மேலே உட்காந்து பேசிகிட்டு இருந்த கவோ என்ன பண்ணுறான்னா, கீழே முட்டி போட்டு, நான் பண்ண பாவம் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அது உண்மையாகவே வந்துட்டு யாராலையும் மன்னிக்க முடியாது, அவ்வளோ கொடூரமானது, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற தைரியம் கூட எனக்கு இல்லை, என்னோட பாவங்களையும் நான் செஞ்ச செயலையும் வந்துட்டு என்னோட கல்லறையோட கொண்டு போயிடணும்னு தான் நினச்சேன், அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அரசர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உண்மையை சொல்கிற வரைக்கும் உன்னால் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு உன்னோட இனத்துக்கு வராது, அதுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன், இப்போ நடந்த எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்கள் கூடவே இருந்து ஸ்பையாக வேலை பார்க்குறதுக்காக தான் வந்துட்டு லியாக்ஷினை வாங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ராணி. அது மட்டும் இல்லாமல் ஆரோ வந்துட்டு ராணி சொல்கிற எல்லாத்தையும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவள் பண்ண எல்லாமே வந்துட்டு ராணி கைட் பண்ணி தான். ராணி சொன்னனால மட்டும்தான் ஆரோவுக்கு வந்துட்டு ருயிக்கு துரோகம் பண்ணுற அளவுக்கு தைரியம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ராணியோட பையன் வந்து இறந்து போனதுக்கப்புறம் இது ருயி சாபம் விட்டனால தான் நடந்திருக்குன்ற மாதிரி ராணி இன்னுமே கோபமாயிட்டாங்க. ஸோ அந்த ராணியோட கோவத்தை தணிக்கிறதுக்காக தான் நான் தான் வந்துட்டு மேல் சர்வன் கிட்ட சொல்லிட்டு அவன் வளர்க்குற பாம்பை எடுத்து அந்த கோல்டு பேலஸ்க்கு வந்துட்டு அனுப்பி ருயியை கொலை பண்ண ட்ரை பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் 9th ஃபெஸ்டிவல் அன்னைக்கு வந்துட்டு ருயி இருந்த பிளேஸ் வந்துட்டு எரிஞ்சிச்சுல, அது வந்துட்டு ராணி சொல்லி தான் நான் பண்ணினேன், அவ்வளோதானே நீ எல்லாமே சொல்லி முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ கவோ தன்னோட கையில் இருக்க அந்த ப்ரேஸ்லெட்டை எடுத்து கொடுத்து அரசர்கிட்ட காமிக்கிறா. அரசரை இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஞாபகம் இருக்குது, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வரும்போது வந்துட்டு ராணி உங்கள் 2 பேர்த்துக்கும் இதை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ்வளோ அழகான ப்ரைஸ்லெட்டை அவங்க போட்டுக்காம எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்களே, நான் ரொம்பவுமே கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். ஆனால் இந்த அழகான ப்ரேஸ்லெட்குள்ளே ராணி வந்துட்டு நிறைய பேசில் சீட்ஸ் வச்சுருக்காங்க, எதுக்கு தெரியுமா, இதை வந்துட்டு யார் வந்துட்டு ரொம்ப நாளாக வியர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கிட்டத்தட்ட 400 இதை 10 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏன் எனக்கு குழந்தை பிறக்கலைன்னு நான் ரொம்பவுமே ஃபீல் பண்ணியிருக்கேன், ஆனால் அதுக்கு இதுதான் காரணமாக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்கா.
இப்போ அரசர் என்ன சொல்கிறாருன்னா, ராணி வந்துட்டு ரொம்ப பெரிய குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு. அவ ஏன் இப்படிலாம் பண்ண போறா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ கபோ என்ன சொல்கிறான்னா, தப்பு பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டா அவங்க பெரிய குடும்பத்தில் வரணும்னு அவசியம் இல்லை, சின்ன குடும்பத்துலேருந்து வரணும்னு அவசியம் இல்லை, யார் வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ராணி வந்துட்டு இந்த 6 பேலஸ்க்கு வந்துட்டு மாஸ்டர்ன்றதை மறந்துட்டு பேசாத, நீங்கள் சொல்கிறது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ கபோவுக்கு வந்துட்டு இதுக்கு மேலே இவங்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ற மாதிரி மனசை விட்டுட்டு, எனக்கு தெரியும் உங்கள் மனசில் வந்துட்டு ராணி தான் வந்துட்டு இந்த எம்ப்ரஸ் பிளேஸ்க்கு வந்துட்டு ரொம்பவுமே பொருத்தமான ஒரு பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அது வந்துட்டு ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குல்ல, பயமாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ராணி வந்துட்டு என்னை டிசப்பாயிண்ட் பண்ணது இருக்கட்டும், ஆனால் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு நீயும் தான் என்னை டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ கவா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் பண்ண பாவங்கள்லாம் பெருசு தான், அதை மன்னிக்கவே முடியாது, ஆனால் அதில் உங்கள் பங்கு எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்துட்டு முழுசாக கேட்கணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கலைன்னா நான் இறந்தா கூட என்னால் பீஸாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இத்தனை வருஷமாக குயிரு வந்துட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு, ஆனால் ஏன் என்னோட உடம்புல வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, என்னோட ட்ரீட்மெண்ட்டில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பேசில் சீட்ஸ் போட்ட அந்த பிரேஸ்லெட்டை நான் போடாமல் இருந்தால் கூட நான் கன்சீவ் ஆகியிருந்திருக்க மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தான் அரசர் ஒரு உண்மையை சொல்கிறாரு. இல்லை, ஆல்ரெடி வந்துட்டு உனக்கு வந்துட்டு பிறப்பிலே வந்துட்டு நோய் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் வந்துட்டு உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக கன்சீவ் ஆகிறதுக்காக ஒரு மெடிசன் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி எந்த மெடிசனுமே கொடுக்க சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு கவோ என்ன கேட்குறானா, நீங்கள் உண்மையிலே வந்துட்டு என்னோட ஹெல்த்தை நினச்சி கவலைப்பட்டீங்களா, இல்லை வந்துட்டு என் கூட வந்து குழந்தை பெற்றுக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஏன்னா அதுதான் இவனோட உள்நோக்கம் கூட. அந்த ஒய்ஃப் செலெக்ஷன் நடக்கும்போது கூட நீங்கள் செலக்ட் பண்ணாத ஒரே ஆள் நான் மட்டும்தான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. முன்னாள் அரசரும் எம்ப்ரஸ் டொவகரும் சொல்லலைன்னா நீங்கள் என்னை கான்குபைனா கூட செலக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு நல்லாவே ஃபேவர் பண்ணீங்க, குயிரோவை வச்சுட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தீங்க, நான் நீங்கள் உண்மையாகவே என்னை காதலிக்கிறீங்கன்னு நினச்சேன், பட் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அரசருமே எதுவுமே வந்துட்டு மறுத்து பேசலை, ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கான். ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. இப்போ அரசர் என்ன சொல்கிறாருன்னா, அதான் நீயே ஆல்ரெடி சொல்லிட்டில, நான் பல வருஷமாக உனக்கு ஃபேவர் பண்ணுறேன், அப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அரசர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, நீ வந்துட்டு நான் பார்த்த ஃபஸ்ட்டு நாள் எப்படி இருந்த, இப்போ எப்படி இவ்வளோ விஷமாக மாறி இருக்கன்றதை யோசிச்சு பார்த்தியா, ஈவன் வந்துட்டு பிறக்கிற குழந்தைங்கள கூட கொல்ற அளவுக்கு நீ கொடூரமாயிட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி விடு, அதெல்லாம் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்துட்டு நீ இறந்ததுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு நல்ல டைட்டிலாக கொடுத்து நல்ல அடக்குமுறைகள்லாம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், அதனால் நீ ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. இப்போ கவா என்ன சொல்கிறான்னா, நான் இறக்கவே இல்லை, ஆனால் நான் இறந்ததுக்கப்புறம் என்ன டைட்டில் கொடுக்கணுன்றது வரைக்கும் நீங்கள் யோசிச்சிட்டிங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறா. தென் கடைசியாக நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு, என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான ட்ரீமாக தான் இருந்திருக்கு, அதனால் நெக்ஸ்ட்டு லைஃப்லையாவது நான் வந்துட்டு ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன், என்னோடய ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமாக வாழணும், என்னோடய குழந்தைங்களுக்கு வந்துட்டு பாடம் சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு சிம்பிளான வாழ்க்கையை நான் ஆசைப்பட்றேன், அது மட்டும் இல்லாமல் அப்போ நான் ரொம்ப ஒழுக்கமாகவும் நல்ல பொண்ணாகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக வந்துட்டு தான் காதலிச்ச அரசரே வந்துட்டு தனக்கு பின்னாடி தனக்காக வந்துட்டு இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கான்றதை வந்துட்டு அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஸோ இப்படி ஒரு வாழ்க்கை வந்துட்டு வாழ்ந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியில் தான் பேசிக்கிட்டு இருப்பா. இதை கேட்டுட்டு அரசர் உன்னோட ஆசைப்படியே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ அரசர் போன ஆஃப்டர் வந்துட்டு ரொம்பவே வெக்ஸ் ஆகி அவளாக சிரிச்சுக்கிட்டு இப்போ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, கடைசி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு குயிரு மருத்துவரை வச்சு எனக்கு எதிராக ஸ்கீம் பண்ணதை நீங்கள் வந்துட்டு ஒத்துக்கவே இல்லைல்ல, ஆனால் வந்துட்டு உண்மையிலே நீங்கள் தான் அதை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கடவுள் வந்துட்டு உங்களுக்கான தண்டனையை கொடுப்பாரு. இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணலைனாலும் என்னைய மாதிரியே நீங்களும் வந்துட்டு வயசான காலத்தில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது யாருமே பக்கத்தில் இல்லாமல் தனிமையாக இருந்தால் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே படுத்துடுறா. இப்போ மோக்ஷின் வந்துட்டு எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. என்னதான் இந்த நாடகத்தில் வந்துட்டு வெளியாக இருந்தாலுமே கவாவோட லைஃப் வந்துட்டு இவ்வளோ மோசமாக இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ஏன்னா அவளோட ஓல்ட் லைஃப்லேயுமே வந்துட்டு தான் லவ் பண்ண அரசரும் சரி, தான் கூட வந்துட்டு ரொம்பவுமே நம்பிக்கையாக இருந்த ராணியும் சரி, எல்லாருமே வந்துட்டு இவளுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. இப்போ மோக்ஷின் வந்துட்டு எழுப்பின உடனே வந்துட்டு அந்த குஷன் இருக்குல்ல, நம்ம கிங் வந்து உட்காந்துருப்பார்ல, அதை எடுத்து இடிச்சிரு, அதில் வந்துட்டு ஸ்கேபிஸ் நோய்க்கான வந்துட்டு லார்வாலாம் இருக்கும், அதை எடுத்து வந்துட்டு க்ளீன் பண்ணிடு அப்படின்ற மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்த மேனிக்கு மயக்கம் போட்டு கீழே விழுக மருத்துவர்கள் எல்லாம் வந்துட்டு மோக்ஷின் வந்து கூப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ கவாவை பார்த்துட்டு வெளியே வரும்போது அவன் ராணியை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் வந்துட்டு அவனுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்கும். ஒரு மாதிரி வந்துட்டு வெக்ஸ் ஆகி தான் நடந்து வந்துட்டு இருக்கான் கொட்டுற பணியில்.
சர்வெண்ட்லேயும் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு எங்கே அரசரை போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம இக்குன் பேலஸ்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ருயியை தான் பார்க்க வரான். ருயி உட்காந்துட்டு புக் படிச்சுக்கிட்டு இருப்பா. அரசர் வந்ததுக்கப்புறம் அரசர் என்ன பண்ணுறாருனா அவள் கையில் இருந்த அந்த ப்ரேஸ்லெட் எடுத்து இது ரொம்பவுமே ஓல்டாக இருக்குது, இனிமேல் இதை நீ போட வேணாம், நான் உனக்கு நாளைக்கு வந்து இன்டர்னல் அஃபேர்ஸில் சொல்லிட்டு நல்ல ப்ரேஸ்லெட்டாக வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லிவி இதை கொண்டு போய் தூக்கி போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நாளைக்கு வந்துட்டு மருத்துவரை வர வைக்கிறான். நீ உன்னோட பாடியை வந்துட்டு கொஞ்சம் ரீஸ்டோர் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும், அதற்காக கொடுக்குற டானிக்லாம் வந்துட்டு நீ குடி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ருயிக்கே நல்லா புரியுது இதை பற்றி கண்டிப்பாக கவோ சொல்லியிருந்திருப்பா, அதனால தான் அரசர் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. இப்போ அரசர் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் கவோவை போய் பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, நீ எனக்கு எதிராக வந்துட்டு எப்போயாவது ஸ்கீம் பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸ்கீம்னா நீங்கள் எதை பற்றி மீன் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலை. இன்கேஸ் வந்துட்டு நான் யாராவது வந்து என்னை புள்ளி பண்ணுறாங்கன்னா சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ நான் என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஏதாவது பண்ணுறேன்னா அது ஸ்கீம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது வந்துட்டு கண்டிப்பாக அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, அப்போ நீ எனக்கு எதிராக வந்துட்டு எப்போயாவது ஸ்கீம் பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க நான் ஏன் அதை பண்ண போகிறேன், நான் என்றைக்குமே உங்களை பார்த்து பயப்பட போகிறதில்ல, நீங்கள் என்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்டெரக்டாக நான் உங்களுக்கு என்றைக்குமே வந்துட்டு அந்த மாதிரி பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ருயி, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டனால நீ என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காத. இன்றைக்கி நான் கவோ கிட்ட பேசினதுக்கப்புறம் எல்லோரும் என் கண்ணுக்கு வந்துட்டு வித்தியாசமாக தெரியுறாங்க. நான் பார்த்தது ஒன்று, ஆனால் நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டது ஒன்று, அதனால தான் உங்ககிட்ட அப்படி கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கவோ வந்துட்டு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஆனால் அவள் இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் டிக்னிட்டி வந்துட்டு வெளியே இருக்கணுன்ற மாதிரி ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளுமே வந்துட்டு உங்களோட எண்ணங்களை என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ சர்வெண்ட்டில் யூவை கூப்பிட்டு நம்ம கவோவை வந்துட்டு இம்பீரியல் காங்குப்பை நான் மாற்றிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கன்சர்ட் ஜியான், ருயி, அப்புறம் யூ, சின் இவங்க எல்லாருமே வந்துட்டு நோபல் கன்சர்ண்டா வந்துட்டு ப்ரொமோட் பண்ணேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். இப்போ ருயி வந்துட்டு அவளை ப்ரொமோட் பண்ணதுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு என்னால் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு குழந்தைய பெற்றுக் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அரசர் என்ன சொல்கிறாருன்னா நமக்கு குழந்தை இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி, ஆனால் நம்ம ரிலேஷன்ஷிப்பை என்றைக்குமே வந்துட்டு நான் தின்னாக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ மோக்ஷின் வந்துட்டு காலையில் மருந்து கொடுக்கறதுக்காக கவோவை பார்க்க வந்திருக்கா. அவள் அப்போ தான் தூக்கத்துலேருந்து முழிக்கிறா. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பெட்டராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம கவோ என்ன சொல்கிறான்னா உண்மையை சொல்லணுன்னா நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. என்னோடய அம்மா அப்பாவை பார்த்தேன், அவங்க என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். நான் வந்துட்டு உடம்பு சரியானதுக்கப்புறம் சீக்கிரமே வந்துட்டு அவங்கள வந்து பார்க்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களை அரசர் வந்துட்டு இம்பீரியல் காங்குபை நான் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு அவள் ஒன்றும் பெருசாக வந்துட்டு ரியாக்ட் பண்ணிக்கல. இனிமேல் அதை கொடுத்தா என்ன கொடுக்காட்டினா என்ன அப்படின்ற மாதிரி தான் அவள் ஃபீல் பண்ணுறா. இப்போ மோக்ஷின் கிட்ட இன்டர்னல் அஃபேர்ஸில் சொல்லி நான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல வந்துட்டு ஒர்க் பார்த்து வச்சுருக்கேன், நீ அங்கே போயிடணும் நான் இறந்ததுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. தென் வந்துட்டு என்னோட இந்த சாவுக்கு வந்து காரணமானவங்க யாருன்றதை நீ எப்பயுமே மறந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு வந்துட்டு அவளுமே நான் கண்டிப்பாக வந்துட்டு எப்பயும் இதை மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ வெளியே வந்துட்டு பனி பெய்யுதா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம், நல்லா பனி பெய்யுதுன்னு சொல்ல, எனக்கு அதை போய் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ வெளியே வந்து பனி கொட்டுறதை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறா. அவள் ஆசையாக வளர்த்த மயிலை வந்துட்டு அவள் வந்துட்டு இப்போ தான் லாஸ்ட்டாக ஒரு தடவை வந்து தடவி கொடுத்து பார்த்துட்ருக்கா. இதை வந்து கூட அரசர் தான் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருப்பார். அவளோட ட்ரீஸ்லாம் வந்துட்டு ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி அழகழகான பெல்ஸ்லாம் வந்துட்டு தொங்க விட்டுருப்பா. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போதே அவள் கண்ணெல்லாம் வந்துட்டு லைட்டாக மூடுற மாதிரி இருக்குது. அதை பார்த்து நம்ம எனக்கே கீழே விழுந்து இறந்து போயிடுறா. இதோட அந்த ட்ராமாவோட 31 எபிசோட் முடிஞ்சு. அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ்.